உங்களுடைய 12வது கேள்வி. இறந்த பிறகு ஆன்மா எப்போது பிற உடலில் புகுகிறது? அதை காண இயலுமா, உணர இயலுமா? சாத்தியம். இறந்து 3 க்ஷணங்களுக்குள், அதாவது நீங்க வாழும் பொழுதுங்க, உங்களுடைய எண்ணம், ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் இடையிலே இருக்கிற இடைவெளி தான் ஒரு க்ஷணம். இது மனிதனுக்கு மனிதன் மாறுபடும். வாழும் பொழுதே பரமசாந்தத்திலே சமாதி பழகி ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் இடையிலே இருக்கின்ற இடைவெளி 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்று மாற்றி யோகியாக இருப்பவன் இறந்த பிறகும், உடலை விட்ட பிறகும் அதே பரமசாந்த நிலையில் இருந்து தனக்கு தேவையான சரியான இடத்திலே சரியான உடலை பெற்று அந்த உடலுக்குள் நுழைவார். இல்லை, உடலெடுக்க வேண்டிய விருப்பம் இல்லாவிட்டால் ஜீவன் முக்தியிலே, பரமுக்தியிலே கரைந்து விடுவார். ஒருவேளை வாழும் பொழுது பரபரப்போடும் அமைதியின்மையிலும் எஜிடேட்டடா எண்ட்லெஸ் டிஸ்ட்ராக்ஷன்ல வாழ்ந்தவராக இருந்தால் அதே வேகத்தோடு உடலை விட்ட பிறகும் 3 க்ஷணத்திற்குள் அடுத்த உடலை எடுத்து விடுவார். ஒரு மனிதன் உடலை விட்ட பிறகு 3 க்ஷணத்திற்குள் அடுத்த உடலை எடுத்து விடுகின்றார். இதை சமாதி பழகும் அன்பர்கள், 3வது கண் விழிப்படைந்த அன்பர்கள் நிச்சயமாக காண இயலும், உணரவும் இயலும்.